அப்போ இது என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம ஒரு 5000மோ ஒரு 10,000மோ செலவு பண்ணி லேண்ட் என்னமோ 50 லட்சத்துக்கு வாங்கிடுவோம். ஆனால் ஒரு வக்கீலுக்கு நல்லதாக கொடுத்து செக் பண்ணி பார்க்குறக்கு ஒரு 10,000 கொடுத்து செக் பண்ண மாட்டோம். அதில் கஞ்சத்தனம் நமக்கு ரொம்ப பேத்துக்கு அதிகம். நாங்கள் நிறைய பேர்த்த பார்க்குறோம், சார் இதில் பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரில. அப்போ கோர்ட்டு கேஸ்னு ஏறி அதுக்கு ஒரு 5 லட்சம் 3 லட்சம்னு கேஸுக்கு விட்டு அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அது தெரியல. இல்லை ஒரு 15 வருஷம் ஆகும். இல்லை கடைசியாக நான் செட்டில்மெண்ட்டு போய்க்கிறேன், 50 லட்சத்தில் எனக்கு வந்தால் போதும், ஒரு 25 30 ஒரு 20 வருஷம் 5 வருஷம் கழித்து போகிற சூழ்நிலையில் இருக்கிற மக்களை நாங்கள் நிறைய பேர் சந்திக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், ஒரு லீகலாக ஒரு இடம் வாங்கும்போது செக் பண்ணி வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஃப்யூச்சர் சேஃப்டி. சரி, அது என்ன ஃப்யூச்சர் சேஃப்டி அப்படின்னா, நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா நாளைக்கு இந்த இடம் எவ்வளோ விலைக்கு போகும், இந்த டாக்குமெண்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணணும். சரி, பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் எப்படி ஏறி இருக்குது, எவ்வளோ நாளில் என்ன விலை வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ண நம்மளோட வாங்க போகிற லேண்ட் என்னவா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் ஏதாவது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வர மாதிரி இருக்குதா. சரி, நம்மளோட பக்கத்து சிட்டி எது, நமக்கு வாங்க போகிற இடத்துக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இல்லை ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பக்கத்தில் இருக்குதா. நம்ம ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனடியாக ஆள்லாம் வர்றதுக்கு இருக்காங்களா.